ஆண்காகமும் பெண்காகமும் காதலித்து திருமணம் செய்து கொண்டன. அந்த ஆண்காகம் பெண்காகம் மீது மிகவும் அன்பு வைத்திருந்தது. இருவரும் தாங்கள் வாழ்வதற்காக அழகிய வீடொன்றை மரத்தின் மீது அமைத்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. இருவரும் காலையில் சென்று தமக்கு தேவையான உணவுகளை தேடுவதற்காக சென்று மாலையில் வீடு திரும்பினார்கள். ஒரு நாள் பெண்காகம் கற்பமுற்றி இருந்தது. அதை அறிந்த ஆண்காகம் அந்த பெண்காகத்திற்கு தேவையான உணவுகளை தானே சென்று சேகரித்து வந்து கொடுத்தது. அதன் பின் ஒரு நாள் பெண்காகம் 5 முட்டைகளை போட்டது. ஒரு நாள் அந்த ஆண்காகமும் பெண்காகமும் இறை தேடுவதற்காக வெளியே சென்றன. மீண்டும் கூடு வந்து பார்த்தபோது முட்டைகள் அனைத்தும் உடைந்திருந்தன. 2 காகங்களும் மிகுந்த வேதனையில் கண்ணீர் சிந்தின. அப்போது அந்த ஆண்காகம் பெண்காகத்தை பார்த்து, கவலை கொள்ளாதே, உன்னுடன் நான் இருக்கிறேன் என்று ஆறுதல் சொன்னது. சில நாட்களின் பின்பு பெண்காகம் மறுபடியும் முட்டை போட்டது. மீண்டும் 2 காகங்களும் உணவு தேட வழக்கம் போல சென்றுவிட்டு கூடு திரும்பிய போது மறுபடியும் அனைத்து முட்டைகளும் உடைந்திருந்தன. மறுபடியும் 2 காகங்களும் வேதனையால் வாடியது. என்ன நடந்திருக்கும் என்று யோசித்தன. பின்பு ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் கூறி வேதனை மறந்து சந்தோஷமாக வாழத் தொடங்கியது. ஒரு நாள் மறுபடியும் பெண்காகம் 5 முட்டைகளை போட்டது. 2 காகங்களும் தங்களுக்குள் பேசிக் கொண்டன. அதன் பின் ஆண்காகம் சொன்னது, நான் சென்று உனக்கும் சேர்த்து உணவு கொண்டு வருகிறேன். நீ இங்கிருந்து நமது குழந்தைகளை பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு சென்றது. இந்த பெண்காகம் தனது முட்டைகளை பாதுகாத்து கொண்டிருந்த போது அங்கு வந்த பாம்பு முட்டைகளை குடிக்க ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் ஆண்காகமும் அங்கு வந்தடைந்தது. 2 காகங்களும் அந்த பாம்பை பறந்து பறந்து கொத்தின. ஒன்றும் செய்ய முடியாமல் அந்த பாம்பு 2 முட்டைகளை குடித்துவிட்டு 3 முட்டைகளை அங்கு விட்டுவிட்டு உயிர் பிழைத்தால் போதும் என்று தப்பி ஓடியது. ஆண்காகம் அதை பின்தொடர்ந்து துரத்தி கொண்டு சென்றது. அந்த பாம்பு எங்கு செல்கிறது என்று பின்தொடர்ந்து சென்றது. தப்பியோடிய பாம்பு ஒரு புற்றுக்குள் மறைந்து கொண்டது. அதை அந்த ஆண்காகம் நன்கு தெரிந்து கொண்டது. அதன் பின்பு பெண்காகத்தை தேடி தனது கூட்டிற்கு சென்றது. அப்போது பெண்காகம் மனவேதனையில் துடித்து துடித்து அழுதது. அதை பார்த்த ஆண்காகம் வேதனை தாங்க முடியாமல் அதுவும் கண்ணீர் சிந்தியது. அப்போது அந்த பெண்காகம் ஆண்காகத்தை பார்த்து சொன்னது, இன்று நமது 2 முட்டைகளை இழந்து விட்டோம். இப்போது நம்மிடத்தில் 3 முட்டைகள் இருக்கின்றன. நாளை அல்லது நாளை மறுநாள் அந்த பாம்பு வந்தால் நமது மிகுதி இருக்கும் பிள்ளைகளையும் சாப்பிட்டு விடும். என்ன செய்வது? ஐயோ, ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று அழுதது. ஆண்காகம் பெண்காகத்தை பார்த்து சொன்னது, கவலை கொள்ளாதே, நீ நமது பிள்ளைகளுடன் இரு, நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன், இதற்கு ஒரு நல்ல தீர்வு கண்டு அறிவேன் என்று சொல்லிவிட்டு பறந்து சென்றது. அப்போது அந்த ஊரில் ஒரு செல்வந்தரின் மனைவி கிணற்றடியில் குளிக்கும் போது தனது கழுத்தில் இருந்த விலையுயர்ந்த வைர மாலை ஒன்றை கலட்டி வைத்துவிட்டு குளிக்கச் சென்றாள். கிணற்றின் அருகில் உள்ள ஒரு மரத்தில் கவலையுடன் அந்த ஆண்காகம் அமர்ந்து இருந்தது. அது எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டு இருந்தது. அது தனக்குள் ஒரு திட்டம் தீட்டியது. சட்டென்று பறந்து சென்று அந்த செல்வந்தரின் மனைவி கலட்டி வைத்த முத்து மாலையை எடுத்துக்கொண்டு பறந்தது. அதை கவனித்த செல்வந்தரின் மனைவி, ஐயோ, எனது விலையுயர்ந்த முத்து மாலையை காகம் ஒன்று திருடிச் செல்கிறது, அதனிடமிருந்து எனது முத்து மாலையை பெற்றுத் தாருங்கள் என்று உரக்க கத்தி கூச்சலிட்டாள். அவள் பாதுகாப்புக்காக அங்கு நின்ற பணிப்பெண் ஒருவர் ஓடிச் சென்று பணியாளர்களிடம் சொன்னாள். இந்த விஷயம் செல்வந்தர் காதுகளுக்கு எட்டியது.
செல்வந்தர் பணியாளர்களை அழைத்து, அந்த மாலை நான் என் மனைவிக்கு கொடுத்த காதல் பரிசு, எனக்கு அது வேண்டும். உடனே சென்று அந்த மாலையை காகத்திடம் இருந்து பறித்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார். பணியாளர்களும் அந்த காகத்தை விரட்டி சென்றனர். காகம் மெதுமெதுவாக பறந்து சென்று பாம்பு சென்ற அந்த புற்றுக்குள் மாலையை போட்டது. அதன் பின்பு அருகிலுள்ள ஒரு மரத்தில் அமர்ந்திருந்து என்ன நடக்கிறது என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. அப்போது அந்த பணியாளர்கள் பாம்பு புற்றை உடைத்தனர். அங்கு பாம்பு உள்ளிருந்து சீறியது. அதை பார்த்த பணியாளர்கள் அந்த மாலையை எடுப்பதற்காக பாம்பை அடித்து கொன்றனர். பின்பு அந்த மாலையை எடுத்து சென்றனர். இதை கவனித்த காகத்திற்கு மிகுந்த சந்தோஷம். அது உடனே பறந்து சென்று பெண் காகத்திடம் சொல்லி மகிழ்ந்தது. அன்றிலிருந்து அந்த பாம்பு காகத்தின் கூட்டிற்கு வருவது இல்லை. மிகுதி இருந்த 3 முட்டைகளும் குஞ்சு பொரித்தன. அதன் பின்பு ஆண் காகமும் பெண் காகமும் தமது குஞ்சுகளுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். இந்த கதைகள் பிடித்திருந்தால் லைக் செய்யவும், கமெண்ட் போடவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. மறந்துடாம பெல் பட்டனையும் அமுக்குங்க. நன்றி.